வணக்கம்மா. சிந்து சமவெளியிலேருந்து கீழடி வரைக்கும் என்னென்ன கிடைச்சது, யாரெல்லாம் அங்கே வாழ்ந்தாங்க, எப்பேற்பட்டவங்களாம் அங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விளக்கத்தை மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. நமக்கு வந்து அடிப்படையிலே எல்லா பக்கம் வரலாற்று ஆய்வில் கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு பானை தான் கிடைக்குது. பானை, ஆமாம், அது எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். ஒரு நல்ல ஒரு பானை, உடைஞ்ச பானை ஒன்று கிடைக்கும், பானையோட ஓடுகள்லாம் கிடைக்கும், அப்புறம் குட்டி குட்டியாக அந்த வள்ளரி போன்ற திங்ஸ் எல்லாம் கிடைக்குது, அப்புறம் சின்ன சின்னதாக சில கற்கள் கிடைக்குது, அதில் ஏதாவது ஒரு எழுத்துக்கள் தமிழையே வந்து தலைகீழாக எழுதுனா எப்படி இருக்கும் அப்படி வந்து எழுத்துக்கள் கிடைக்குது. ஆனால் அதுதான் நம்மளோட ஒரிஜினல் தமிழ் எழுத்துன்னு சொல்கிறாங்க. வெட்டெழுத்து நம்மளோட ஒரிஜினல் தமிழ் எழுத்து அப்படின்னு. இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்கல்ல, இப்போ இந்த பானையில் வந்து எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போது எழுத்தறிவு வந்து எல்லாருக்குமே இருந்திருக்குன்றதோட உதாரணம் அது. ஏன்னா அதை வந்து தனியாக ஒருத்தங்க எழுத போகிறதில்ல, அந்த பானை செய்தவர்களே தான் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் கல்வி பெற்ற ஒரு சமூகமாக தான் தமிழ் சமூகம் இருந்திருக்கு. அதன் பிறகு அங்கே வந்து நமக்கு பானை மட்டும் கிடைக்கல. கீழடியில் எனக்கு ரொம்ப கீழடி போயிருந்த போது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு நெல் உமி ஒன்று கிடச்சிருக்கு. நெல்லுடைய அந்த மேல் தோல் இருக்குல்ல, அதுதான் உமி. இப்போ நெல்லோட உமி ஒன்று கிடச்சிருக்கு. அப்போ அந்த நெல் வந்து ரொம்ப பழமையான ஒரு நெல் வந்து அந்த எப்படி அந்த உமி வந்துட்டு மக்கி போகாம கிடைச்சிருக்கு. ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம நார்மலா உமி அந்த சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் நமக்கு பொக்கிஷமா கிடைக்கிறது தான். அப்போ அது கிடைச்ச போது அப்போ அந்த நாகரிகங்களுக்கு எல்லாமே வந்து தொட்டில் வந்து வேளாண் சமூகம் தான் அப்படின்றதோட ஆதாரங்கள் தான் இது எல்லாமே. அங்கேருந்து தான் இது எல்லாமே தொடங்கியிருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தொடங்கின பிறகு நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்களே, கல்வி அறிந்த பிறகு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இதை பற்றி சிந்தனைகள் அவர்களுக்கு அதிகமாக வரும்போது அவங்க உருவாக்கின ஒரு பெரிய தத்துவ மரபு தான் சைவ மரபு. அப்போ சைவ மரபில் அவர்களுக்குள்ள என்னென்ன இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் நேற்றுக்கு போனதில் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி சைவம்ன்றது வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது. அதான் அந்த கேள்வி இருந்தது. இப்ப சைவால்னு சொல்லிட்டு அவங்க நமக்குடைய பெருமை வந்து இது எல்லாத்த விடையும் நம்மளுடைய பெருமை எது அப்படின்னு கேட்கிறேன். நான் ஒரு சைவன்னு சொல்றதுலதான் நான் பெருமைப்படுறேன். சிவனடியார்கள் எல்லாம் சைவர். ஆமா, அதாவது 63 நாயன்மார்களும் சமயக்குறவர்கள் 4 சந்தானக்குறவர்கள் 4 இவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்பிக்கிறாங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டோட பொதுவா பார்க்கும்போது சைவம் வந்து பல பிரிவுகளாக உண்டு. தமிழ்நாட்டில் வந்து சித்தாந்த சைவம், காஷ்மீரில் காஷ்மீர சைவம், நாத சைவம், இன்னும் கபாலிகம், காளாமுகம், இப்படியான பல பிரிவுகள் உண்டு. கர்நாடகத்தில் பிற்காலத்தில் தோன்றிய வீர சைவம், நம்ம இதிலேயே கூட தமிழ் சைவ மரபு மறைமொழிகளாருக்கு பிறகு தோன்றுது. இப்போ இந்த சைவ தத்துவ அடிப்படைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதி பசு பாசம்ன்ற ஒரு தத்துவ மரபு இங்கே உருவாது. இந்த தத்துவ மரபு உங்களுக்கு மெய்ப்பொருளை தேட வைக்குது. அதனால தான் சைவ சித்தாந்தத்தை உருவாக்கியவருடைய பெயர் மெய்கண்டார். இப்போ இப்படியான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இந்த சிந்தனை நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா இந்த நாகரிகத்தில் தான் கிடைச்சது. இதுதான் நம்மளுடைய அடிப்படை வரலாறு. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தா, ஒரு கீழடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. நிறைய திங்ஸ் வந்து ஒரு இடத்துலலாம் சொல்கிறாங்க, கடலுக்கடியில் ஒரு பாண்டிய நாடே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலுக்கடியில் நிறைய ஊர்கள் போயிருக்குன்னு சொல்லி நிறைய விஷயத்த கடலுக்கடியில் கண்டுபிடிக்கிறாங்க. நிஜமாவே கடலுக்கடியில் நிறைய இது அழிஞ்சு போயிருக்கா? அதாவது வந்து குமரி கண்டம்னு ஒரு தியரி உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையான ஒரு ஆய்வுக்கு அது நமக்கு கிடைக்கல. இப்போ நம்ம இலக்கிய தகவல் படி பக்குருளி ஆறு, அங்கேயும் ஒரு ஆறு தான். அந்த நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள் அது கடல் நீர் மூழ்கின பிறகு மேலே வந்தாங்கன்றாங்க. அது எவ்வளோ பெரிய நாகரிகம் என்பது நம்ம ஒரு முழுமையான ஆய்வு பெறாமல் நம்ம சொல்ல முடியாது. இல்ல அதுல இருந்து ஏதாவது கிடைச்சிருக்கா, ஏதாவது பார்த்து? இல்ல, இன்னும் அது வந்து முழுமை பெறலை. நமக்கு வந்து இப்ப கிடைச்சதுன்னா நம்ம வந்து தொல்லியல் சார்பாக நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது கடலுக்குள்ள இருந்ததுன்னா பூம்புகார் நகரத்தை சொல்றோம். கடலுக்கடியில வந்து ஆய்வு செய்திருக்காங்க. அங்க பெரிய துறைமுகம் இருந்தது. அப்படி நமக்கு வந்து முழுமை பெறலையே. ஏன் நம்ம வந்து சிந்து சமவெளி பேசுறோம்னா அது ஒரு முழுமை பெற்ற நிறைய தகவல்கள் கிடைத்தது. இப்ப கீழடின்னும் போது நம்ம ஒரு பகுதியை தான் ஆய்வு செஞ்சிருக்கோம், ஒட்டுமொத்த பாண்டிய நாட்டை ஆய்வு செய்யல. அதற்கான சூழலும் நமக்கு இல்லை. அது மாதிரி சோழ ஆய்வுகள் போயிட்டு தானே இருக்கு, தொடர்ந்து ஆய்வு தான். அதான் ஒரு பகுதியில நமக்கு கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அங்க கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பெண்கள் யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, நிறைய ஆபரணங்கள், அது அவங்களோட அந்த ஆடை துணிகள் கூட கிடைச்சது. அது ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த பட்டு துணி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விலை உயர்ந்தது அப்படின்றது நம்மளா உருவாக்கிக்கிறது தான். ஆனா வந்து நம்மளுடைய நாகரிகத்துல நம்ம எப்படியான வடிவமைப்புகள் தான், நம்மளுக்கு எப்படியான ஒரு நாகரிகம் இருந்ததுன்றது தான் அதை காட்டுது.
உலகத்துல பல்வேறு நாகரிகங்கள் உண்டு. அதுல நாம வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு அதுவும் வந்துட்டு நம்ம இப்ப கடைபிடிக்கிற மாதிரியே ஆபரணங்கள் பார்த்தா நம்ம காலில் போடுற மாதிரி காப்பு, இங்க கையில போடுற காப்பு. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ வலையடி வலையா தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம அவங்க ஃபாலோ பண்ணதா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அப்படிங்கிறதுக்கான சான்றெல்லாம் அதில் நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தொழில்நுட்ப காலம், விளம்பர காலத்துல இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்மளோட வாழ்வியல் முறை வேறு. அன்றைய வாழ்வியல் முறை என்பது அவங்க செய்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நன்மை கருதி அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட சார்பாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து நான் ஒரு ஆய்வு ஒன்று செய்து கொண்டிருக்கும்போது காவி உடை அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஆய்வு. அப்போ நம்மளுடைய தமிழர்கள் காவி உடை மஞ்சனத்தின்னு ஒரு மரம் உண்டு. பாடல்லாம் கேட்டிருப்பீங்க, பாடலெல்லாம் இருக்கும். ஆமாமா, மஞ்சனத்தி. ஆமா, மரம், ஒரு பூ மஞ்சள் கலர் பூ இருக்கு. அப்படி இல்லை, அது ஒரு மரம், அது மஞ்சனத்தி மரம். அதோடைய பட்டையை ஒரு சுடு தண்ணியில் ஊற வச்சு அதில் வந்து நம்மளுடைய காடா துணிகளை போட்டால் அது ஒரு நிறம் கொடுக்கும் காவி. அப்போது என்ன நமக்கு என்ன சிந்திக்க தோணுது, இதுக்குள்ளே தான் விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம சாயம் போட்டு உடுத்துறோம். அப்போ இதை ஏன் போட்டாங்க, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவியல் என்னன்னு நம்ம சிந்திக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம கடைப்பிடித்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் உண்டு. தேவையில்லாமல் நம்ம எதையுமே பயன்படுத்தலை. எல்லாத்துக்குமே சான்று இருக்குன்னு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாத எதையுமே அவர்கள் செய்யலை. இதுதான் நம்மளுடைய இது. ஆனால் இன்னைக்கு விளம்பர காலத்தில் என்ன வேணா பண்ணலாம். தேவை நம்மளோட முகம் ரெஜிஸ்டர் ஆகணும், அல்லது நம்மளை நாம் விளம்பரப்படுத்திக்கணும். அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம இன்றைக்கி நிறைய பண்ணுறோம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அப்படி கிடையாது. அப்போ இதை எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியை சந்தித்து இந்த பின்னணியிலிருந்து அவங்க பின்தங்கி போகிறாங்க. இந்த வாழ்வியிலிருந்து பின்தங்கி போகிறாங்க. மக்களுக்குள்ள பல்வேறு பிரிவினைகள் தோன்றுது இல்லையா? இதெல்லாமே வந்த பிறகு விவேகானந்தர் வந்து கேரளாவுக்கு பயணப்படுறார். பயணம் போகும்போது அவர் வந்து பாலக்காடு சொரனூர் பகுதியில் இறங்கி மாட்டு வண்டி மூலம் தான் திருச்சூர் போகிறாரு. கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அவர் உள்ள விடலை விவேகானந்தர். இப்படி ஒரு சமூகத்தில் நம்ம பின்தங்கியிருக்கோம். அப்புறம் ரெண்டாவது திரும்பவும் அவர் வந்து அங்கேருந்து கோயில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆலமரத்தடி இங்கெல்லாம் தான் தங்கியிருக்கார். அங்கிருந்து திருவனந்தபுரம் பயணப்படுறார். திருவனந்தபுரம் பயணப்படும்போது அந்த பகுதியில் நிறைய பேர் இவர் சந்திக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. யாரும் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை. அவரை வீட்டை அழைத்தது வந்து மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. அவர் தான் வீட்டுக்கு கூப்பிடுறார். அப்போ இப்படி ஒரு பின்தங்கிய நிலைக்கு ஏன் இந்த சமூகம் மாறுச்சு, மூட நம்பிக்கைகள் எங்கே தோன்றுச்சு அப்படின்றது ரொம்ப அலச வேண்டிய ஒரு விஷயம். நம்ம நாகரிகம் உயர்ந்து வந்திருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி நீங்கள் உயர்ந்தவங்க அவங்க தாழ்ந்தவங்கன்ற ஒரு சிந்தனை இருக்குது, இன்றைக்குமே இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? அப்போ கேரளாவில் அதை மாற்றுறாங்க. யார் மாற்றுறாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு வரலாற்றில் ரொம்ப முக்கியமான விஷயம். தைக்காடு ஐயாவு பிள்ளைன்னு ஒருத்தர், சைவ சித்தாந்தவாதி. அவர் கேரளா திருவனந்தபுரத்தில் சைவ பிரகாச சபை, ஒரு தமிழர். அவருடைய மாணவர்கள் தான் நாராயணகுரு, ஐயங்காளி, சட்டம்பி சுவாமிகள், அப்புறம் வந்து ராஜா ரவிவர்மா வரைக்குமே. இந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் கேரளாவோட சமூக சீர்திருத்தத்தை மாற்றினாங்க. அவர்களும் எல்லா மக்களுக்கும் வழிபாட்டு உரிமைகளை வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இதுக்கெல்லாமே ஒரு சைவ பின்புலம் உண்டு. நாராயணகுரு சொல்கிறாரு, ஒரே ஜாதி ஒரே மதம்ன்றார். இந்த சிந்தனை வந்து தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட திருமூலரோட சிந்தனை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்போ இதை வந்து சைவம் அங்கே பண்ணுச்சு. அப்போ நாம் மீண்டும் கைகொள்ள வேண்டிய வழிபாட்டு நெறிமுறைகள் நம்மளுடைய சிந்தனைகளை விட்டு விட இருக்கும். எங்கே நம்மளுடைய சிந்தனை எங்கே போச்சு? இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன, நீங்கள் வந்து வேளாளர்களை வந்து உயர்வாக பேசுனீங்க மற்ற சமூகம். நான் அப்படி பேச கிடையாது. நான் ஒரு நாகரிகம் தொடங்கியிருக்கோம். அந்த நாகரிகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு மடைமாற்றம் ஏற்பட்டு எல்லாமே மாறி ஏற்றத்தாழ்வுகள் உருவாயிருக்கு. அப்போ அது யாரால் நடந்திருக்கும்? இது எப்படி மாறுச்சு? அப்போ நம்மளுடைய தமிழர் நாகரிகத்துக்கு எதிரான ஒரு நாகரிகம் உள்ள கிளம்பி வந்திருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? ஸோ இது யாரால மாற்றம் ஏற்பட்டுச்சு, இதுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, மக்கள் எப்படி நாகரிகத்துல இருந்து சில விஷயங்களை மாற்றி வெளியே வந்திருக்காங்க. அப்போ வந்து நீங்க ஒரு உயரிய நாகரிகத்துக்கு வந்துட்டீங்க. உங்களை சுத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் உருவாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிந்தனை மரபு இருக்கு. இப்போ அவங்க தங்களை தற்காத்துக்கொள்ளணும்னா உங்களோட அச்சம் தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு கருவி. பயம்தான் அவங்களோட கருவி. இது வந்து நார்மலாவே எல்லாருக்குமே உன்னோட பயம்தான் நம்ம எதிரிக்கு வந்து அது கருவியா இருக்கும். எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா வந்து நீங்க வந்து உங்களை வந்து பயமுறுத்துறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்லையா? என்ன ஒரு இது சொன்னாலும் நீங்க
உள்ள அந்த உளவியலா நீங்க உங்களை மாத்த முடியும். இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு இருந்தேன். இது நீங்க இந்த காணொலியில தொடர்றதுனால ஒரு லெவலுக்கு அப்புறம் நாகரிகம் வளர்ந்தது, மன்னராட்சிகள் வந்தது. அந்த மன்னராட்சிகள் வந்தது அப்புறம் எப்படி பிரிட்டிஷ் உள்ள வந்தாங்க, மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க, சில விஷயங்கள் நம்மளால் கடைபிடிக்க முடியாமல் போச்சு, நிறைய நாகரிக மாற்றங்கள் அங்கிருந்து உருவாச்சு. இல்லை, நான் இப்படி வேணா கேட்குறேன் கேள்வி. ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இந்தியாவில் ஒரு மொழி இருந்திருக்கணும், அல்லது 1க்கு 2 மொழி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பழங்குடிகள் பேசக்கூடிய மொழிகள் இருந்திருக்கலாம். அப்போ இன்னைக்கு இவ்வளோ மொழி பேசுறாங்களா? அப்போ தொடர்ந்து இங்கே படையெடுப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. புலம்பெயர்ந்து வரவங்க வந்துட்டு தானே இருக்கு. தொடர்ந்து படையெடுப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒருத்தங்க தான் பிரிட்டிஷ். இவங்க மட்டுமே வரல. அப்போ அதுல இருந்து இப்போ வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க, ஆரியர் என்ற ஒரு பெயரை சுட்டி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு முகாலயர்கள், ஒவ்வொருத்தங்க, அதாவது எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி கிறிஸ்டியன்ஸ் வந்தாங்க, எப்படி முஸ்லிம்ஸ் வந்தாங்க, எப்படி சீக்கியர்கள் வந்தாங்க. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதோடைய தாக்கத்துல நீங்க ரொம்ப இது போறீங்க. உங்களோட கலாச்சாரங்கள் நிறைய மாறுது. ஒரு பக்கம் நீங்க வந்து என்ன சொல்றது, தமிழ் சார்ந்து இயங்கி கொண்டிருந்தீங்க, அதுல இருந்து மாறி இன்னொரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்றீங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் வராங்கன்னு சொல்றீங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு கலாச்சாரத்தை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. இப்படி தொடர்ந்து உங்களோட கலாச்சாரம் மாறி மாறி இன்னைக்கு ஒரு வடிவம் பெற்றிருக்கு. இன்னைக்கு நம்ம அதிகபட்சம் நம்ம பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம். இல்லையா? இன்னைக்கு நம்ம இதெல்லாமே பேசினாலும், நான் வேட்டி உடுத்தல, நீங்க புடவை கட்டியிருந்தாலும் பாரம்பரிய புடவை கிடையாது. அப்போ இந்த பண்பாட்டு தாக்கம் என்பது வந்து எப்பவுமே நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய கேள்விகள் வரும். இந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எப்படி உருவாச்சு, எதனால நம்ம இங்கே வந்தோம், எது மூலமாக வந்தோம், யார் என்ன கொண்டு வந்தா, அப்புறம் நம்மளை யார் அடக்கி ஆழ்ந்தாங்க, அப்புறமே எதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் அப்படிங்கிற நிறைய கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி.